ஹாய் ஆல். இன்றைக்கி ஹைப்போகிளைசிமியா அப்படின்னா என்ன, ஹைப்போகிளைசிமியானுடைய அறிகுறிகள் என்னென்ன, அது யாராருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹைப்போகிளைசிமியாங்கிறது அதாவது தாழ்நிலை சர்க்கரைன்னு சொல்லுவோம். அது பிளட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு சுகர் லெவல்ஸ் லெஸ் தேன் 70, அதாவது 70க்கு கீழே போகும்போது நம்ம அவங்களுக்கு ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக இப்போது சாப்பிட்ற நேரம் லஞ்ச் டைமுக்கு முன்னாடியே இப்போ 2 o'clock சாப்பிடுவாங்கன்னா 1 o'clockே ஒரு படபடப்பு மாதிரி ஆயிரும், கை கால்லாம் நடுக்கம் வந்துடும். ஒரு சிலருக்கு கிடினஸ் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் மயக்கமாக வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சில சமயம் பார்த்திங்கன்னா பசி அதிகமாக இருக்கும். அப்புறம் சில பேருக்கு தலைவலி கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹைப்போகிளைசிமியா இருந்துச்சுன்னா லோ சுகர் இருக்கும்போது வர சிம்டம்ஸ். ஸோ இப்போ சுகர் பேஷண்ட்ஸில் லோ சுகர் யாராருக்கு வரும் அப்படின்னு காமனாக யாராருக்கு வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது நீங்கள் டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்குது, கை கால் நடுக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் மீல் சாப்பிடாமல் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுட் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அதனால் லோ சுகர் வரலாம். அடுத்தது நீங்கள் இன்சுலின் ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தும் இன்சுலின் போட்டுட்டு நீங்கள் சாப்பிடாமல் விட்டீங்க அப்படின்னாலும் வரலாம். அதே போல் இப்போ ஏதாவது ஒரு டயேரியா, வாமிட்டிங், இந்த மாதிரி வாமிட் இருக்குது, லூஸ் மோஷன் இருக்குது, அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் ரெகுலர் டோஸ் ஆஃப் மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நார்மலாகவே டயேரியா, வாமிட்டிங் அப்போ சுகர் குறையும். இப்போது இதுவும் நீங்கள் ரெகுலர் டோஸ் எடுக்கும்போது அதனாலேயும் அந்த டைம் கொஞ்சம் லோ சுகர் வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது ரெகுலராக நம்ம செக்கப் வரும்போது 250, 300 இருக்கிற சுகர் திடீர்னு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எங்களுக்கு எப்போவுமே 250 தாங்க இருக்குது, ஆனால் இந்த டைம் 150 வந்துடுச்சு. எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தா ஒரு 80 தான் இருக்குது. ஸோ நான் இன்சுலினும் எடுத்துகிட்ருக்கேன், இப்போ திடீர்னு இவ்வளோ குறைவாயிடுச்சு அப்படின்னா, எப்பவும் இருக்கிறத விட குறைவாகுது அப்படின்னா ஒன்று அவங்க எக்ஸசைஸு இல்லை டயட் கண்ட்ரோல் பண்ணியும் குறைஞ்சிருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம முதலாவதாக கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா லாங் டேர்மாக சுகர் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது குறையும் போதும் பார்த்தா உங்களுக்கு சுகர் தானாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் செக் பண்ணணும். அதே போல் லிவர் ஃபங்க்ஷன்ஸும் செக் பண்ணணும். லிவர் ஃபங்க்ஷனில் ஏதாவது மாற்றம் இருக்கும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தாழ்நிலை சர்க்கரை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் நீங்கள் ஏதாவது ஆல்கஹால் எடுத்துகிட்ருக்கீங்க, ஆல்கஹாலும் எடுத்துகிட்டு ட்ரக்ஸும் போடுறீங்க, நைட் டைம் ஆல்கஹால் எடுத்துகிட்டு ட்ரக்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதனாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சுகர் வரும். ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ லோ சுகர் வரும்போது என்ன செய்யணும், இப்போ நீங்கள் திடீர்னு மாத்திரை எடுத்தாச்சு, இப்போ மதியத்துக்குள்ளே படபடப்பு வருது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா லஞ்ச் எடுத்துடலாம். அப்படி இல்லை வெளியில் இருக்கீங்க, பிஸ்கட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா பிஸ்கட்ஸ், இல்லை ஜூஸஸ் அவைலபிளாக இருக்குது, அப்போ பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் டிரைவர் அந்த மாதிரி ஆக்குபேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி லோ சுகர் வருது அப்படின்னா பேக்கெட்லேயே சின்ன சாக்லேட்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் வரும்போது அந்த சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த டைம் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அடிக்கடி வருதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டேப்லெட்ஸோ இல்லை இன்சுலினையோ டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி இருக்குது அப்படின்னா இது நார்மல். சில பேர் இது நார்மல், இப்போ டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நார்மல் தாங்க அப்படின்னு சொல்லாமே விட்டுருவாங்க டாக்டர்ஸ்கிட்ட. அப்படி இல்லை, எல்லாம் ஒரு சின்ன சிம்டம்ஸ், என்ன ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரியுது, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னாலும் டாக்டர்ஸ்கிட்ட சொல்லும்போது அதுக்கு தகுந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம டேப்லெட்ஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ ஆல்.